ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி வ்ளாக்ஸ். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோட பேர் ஷிஃபானி. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு, லாங் டைம் நம்ம வீடியோன்னு போட்டு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது லாங் வீடியோ போட்டு. இதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மதுரை அதிசயத்துக்கு போயிருந்தோம். அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்ற விவரம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். These brothers my guys, know that we fly, know that they ride or die. Why they wanna move like that? Where you want go? Why you want act like that? Why you play hard? நாங்கள் இங்கே காயல்பட்டினத்துலேருந்து ஒரு ஸ்கூட்டி, ஒரு பைக்கு, ஒரு கார் அப்படி தான் போயிருந்தோம். பெரியவங்க எல்லோரும் காரில் ஏறிக்கிட்டாங்க. பெரியவங்க குட்டீஸ் எல்லாம் காரில் வந்துட்டாங்க. நானும் தம்பியும் என்னோட குழந்தையும் நம்மளோட ஸ்கூட்டிலையும், தம்பியோட ஃப்ரெண்டும் என்னோடய ஹஸ்பண்டோட தம்பியோட பைக்லேயும் வந்தாங்க. மதுரை போய் ரீச் ஆகிறதுக்கே ஒரு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் கிளம்புன டைம் தப்பு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு தான் கிளம்புனோம். காலையில் 7 மணிக்கு தான் கிளம்புனோம். அதனால் அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே 12 மணி ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே ஓப்பனிங் டைம் வந்து 10:30லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து 10:30க்கெலாம் அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எங்களால் வாட்டர் கேம் வந்து சரியாக விளையாட முடியல. என்னென்னா நாங்கள் போன டைம் சரியில்லை அப்படின்றதுனால வாட்டர் கேம் வந்து காலையில் 10:30லேருந்து மதியானம் ஒரு 1 மணி வரைக்குமே இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. குழந்தைங்களுக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான ஸ்பாட் தான். வேறு எங்கேயாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது. நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தப்போ டிக்கெட் ரேட் வந்து 700 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஃபுட்டுமே அங்கே கொடுக்குறதா இருந்தால் 800 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போன டயத்துக்கு வந்து ஃபுட் அவைலபிள் இல்லை, நீங்கள் 700 ருபீஸ் டிக்கெட் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. பெரியவங்களுக்கு வந்து 700 ருபீஸும் சின்ன பிள்ளைங்களுக்கு 500 ருபீஸும் வாங்குறாங்க. ஆனால் என்னோடய மூத்த பையனுக்கு வந்து 700 ருபீஸ் தான் வாங்கினாங்க. அவன் கொஞ்சம் ஹைட்டும் வெயிட்டுமாக இருக்கனால அவனுக்கு வந்து முழு டிக்கெட் தான் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. வாட்டர் கேம்ஸுமே ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுறதுக்கு குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. சம்மர் ஹாலிடேஸை எங்கேயாவது போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். எங்களோட பிளானிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை நைட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். ராமேஸ்வரம் போகலாம், தனுஷ்கோடி போகலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதெல்லாம் செட் ஆகாது, இங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதும் ஓகே போகலாம் அப்படின்ட்டு. சித்திக்கும் அம்மாவுக்குமே இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க முடிச்சுட்டு வெளியில் வரும்போது சொன்னாங்க, இவ்வளோ நாள் ஆகி நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனதே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னாங்க. என்னோடய குழந்தைங்களுமே அப்படி தான் சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. என் மூத்தவனை சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஜாலியாகிட்டான். காலையில் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால வாட்டர் கேம்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக விளாண்ட மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லா கேமுமே சூப்பராக இருந்துச்சு. வாட்டர் கேம்ஸில் வந்து அந்த வேவ்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அங்கே வந்து லாக்கர் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அது வந்து நம்ம போனதும் 200 ருபீஸ் ஃபஸ்ட்டே சார்ஜ் பண்ணிடுறாங்க. லாக்கரு ரேட்டு வந்து 50 ருபீஸ் தான். 200 ருபீஸ் நம்ம முன்னாடியே கொடுத்துடணும். அவங்க கீ கொடுத்துருவாங்க. நம்ம பொருள்லாம் வச்சுட்டு முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது சாவியை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க அதோட சேர்த்து ஒரு கூப்பன் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த கூப்பனை வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அதை ரிட்டர்ன் கொடுத்தா தான் நமக்கு வந்து அந்த 150 ருபீஸ் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அதை பத்திரமா வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து அந்த 150 ருபீஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. இந்த ரைடெல்லாம் நான் போனதே கிடையாது. நான் போனது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் நம்ம வாட்டர் கேம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரை கேம்ஸ் வந்து வந்துக்கலாம். அப்படி தான் அங்கே பிளான் போட்டிருக்காங்க. நான் வந்து தீம் பார்க் போனேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சதுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது வந்து எப்படி இருந்துச்சு, என்ன சடன் பிளானு, ரேட் ஓகேவா, குழந்தைங்களுக்கு எப்படி அப்படின்னு. இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்புறம் வந்து அங்கே ஃபுட்டு வந்து ரொம்ப ரேட்டு. வாட்டர் பாட்டில் வந்து 20 ருபீஸ் தான். பட் வந்து ஃபுட்டு ரொம்ப ரேட்டு தான். நாங்கள் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறதுக்குள்ளே அந்த பிரியாணியெல்லாம் காலி ஆயிடுச்சு. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸு, பர்கரு, அப்புறமா பீட்ஸா இது எல்லாமே கிடைக்கிது. பட் எல்லாமே 160 ருபீஸ்க்கு மேலே தான். நீங்கள் நான்வெஜ் வாங்கினீங்கன்னா 160 ருபீஸ், வெஜ் வாங்கினீங்கன்னா 130 ருபீஸ். பிரியாணி வந்து 200 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போன டயத்துக்கு வந்து எங்களுக்கு டொமேட்டோ ரைஸ் தான் கிடச்சிது. அதோட ஒரு எக்கு கொடுத்துருந்தாங்க. டொமேட்டோ ரைஸ் வந்து 70 ருபீஸும், எக்கு வந்து 10 ரூபா, அப்படி 80 ரூபா வாங்கினாங்க மொத்தம். பட் எனக்கு வந்து டேஸ்ட் வைஸ் ஓகே தான் இருந்தது. டொமேட்டோ ரைஸோட ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தாராளமாக ரைஸும் கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா, அப்புறமா
சால்னா கொடுத்துருந்தாங்க, வெஜ்ஜு சால்னா மாதிரி. அதோட எக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது. நல்ல செம்மையா என்ஜாய் பண்ணோம். ஆனால் என்ன சாயங்காலம் நல்ல மழை. நாங்கள் வெளியில் வரதுக்கு முன்னாடியே நல்ல மழை. அங்கே 3D மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா அங்கே ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு எஃபெக்ட் வச்சுருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறமா கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, அதுவுமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து ரொம்ப தலை சுற்றுது அப்படின்னு சொன்னால் நிறைய கேம்ஸ் அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான இடம்னு தான் சொல்லுவேன். என்ட்ரன்ஸே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், நம்ம தலையை மட்டும் அதில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நான் அங்கே எடுத்த ஃபோட்டோஸுமே இதில் ஒரு சிலது அட்டாச் பண்ணியிருக்கேன். சம்மரு கொஞ்சம் செலவு கம்மியாக எனக்கு எனக்கு வந்து டோட்டலாக பெட்ரோலு, அப்புறம் எங்களோட டிக்கெட்டு, ஃபுட்டு, போகும்போதும் காலையில் சாப்பிட்டுட்டு வெளியில் தான் சாப்பிட்டுட்டு போனோம். வரும்போது நைட்டு சாப்பாடு வெளியே தான் சாப்பிட்டோம். இதெல்லாம் சேர்த்து எங்கள் 5 பேருக்கும் 5000 ருபீஸ் செலவாச்சு. எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவுட் சைட் ஃபுட் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்நாக்ஸுமே நீங்கள் கொண்டு போக முடியாது. டிக்கெட் எடுக்கும்போதே அதெல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அவுட் சைட் ஃபுட் ஏதாவது கொண்டு போகிறீங்களா, ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறீங்களா அப்படின்றத செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதனால் அவுட் சைட் ஃபுட் எடுத்துகிட்டு போக முடியாது. ஐஸ்கிரீம்லேருந்து வாட்டர் பாட்டிலேருந்து சிக்கன் பிரியாணி வரைக்கும் நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். பட் ரேட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த இடம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட ஷிஃபான் விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய். These brothers my guys, know that we fly, know that they ride or die.